காவலர்களை தாக்கியதாக வழக்கறிஞர் சொன்னார். இதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமா வந்து அவருடைய அந்த கைகளும் கட்டப்பட்டு இருந்த நிலைமையில தானே இருந்துச்சு. தாக்கினார்களா காவலர்கள்? 100% இல்லை. அந்த ஆளு அடிச்சாக்க 10 பேர் நின்று அடிச்சாங்கன்னு சொல்றான் அந்த வழக்கறிஞர். 10 பேர் சேர்ந்து அந்த ஆளை அடிக்க முடியுமா? நீங்க சவுக்கு சங்கர் இருக்க பாடி கண்டிஷனுக்கு அந்த ஆளு ஏற்கனவே குடிச்சு உடம்பு ஒரு மாதிரி போயிடுச்சு. இதெல்லாம் நீங்க வந்து போற போக்குல சொல்லக்கூடாது. போற போக்குல இல்ல. அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார்ல, அப்பயே அந்த கட்டு போட்டிருப்பாங்கல்ல, அது அந்த தகவலே இவங்க சொல்லலையா? அவ இப்ப சொல்லவும் சந்தேகம் வருது நமக்கு. ஒரு ஐயம் வருவதற்கான காரணமா அது இருக்குது. அந்த காவல்துறையில நடந்த தவறுகள், தவறான பாலியல் விஷயங்களை நடக்கவே அவர் சொல்றாரு. அதுக்கான ஆதாரங்கள் இவரால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. என்ன நல்லா சாரு, பாதிக்கப்பட்டவங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீ எதுக்கு அதை பத்தி பேசுற? பாதிக்கப்பட்டிருக்கணும்ல. ஒரு பெண்ணை பார்த்து பேசிட்டு போயிருவாரு. பெண்ணை அந்த பெண் பாதிச்சிருக்கால, அந்த பெண்ணை கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே. திமுக பிளே பண்ணா கூட அதை காட்டுறதுல ஊடகங்கள் திமுகவுக்கு பயப்படுறாங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மூத்த அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு கலை ஐயா அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் காமாட்சி ஐயாவும் வந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முனைவர் காமாட்சி ஐயா, சவுக்கு சங்கர் அவர்கள் நேற்று தினம் வந்து இந்த ஜீப்ல இருந்து இறக்கும் போது அந்த காட்சிகள்லாம் வந்து நம்ம டிவிகள்ல பார்த்திருப்போம். கைகள் வந்து அவர் கட்டுப்போட்ட நிலையில தான் வந்து அவர் அழைத்து வரப்பட்டார். பரபரப்பு ஏற்பட்டுச்சு. பல பெண்கள்லாம் வந்து அவங்க வந்து மறியல் பண்ணதா வந்து செய்திகள்லாம் வந்துச்சு. ஒரு பக்கம் இருக்கட்டும், காவலர்களை தாக்கியதாக வழக்கறிஞர் சொன்னார். இதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமா வந்து அவருடைய அந்த கைகளும் வந்து கட்டப்பட்டு இருந்த நிலைமையில தானே இருந்துச்சு. தாக்கினார்களா காவலர்கள்? 100% இல்லை. அதாவது ஜுடிஷியரி காவல்நிலையில இருக்கும்போது யாரையும் அதுவும் சிறையில வந்து யாரும் அடிக்க மாட்டாங்க. வேணா இப்போ போலீஸ் கஸ்டடிக்கு எடுத்துட்டு போனா உண்மையை விசாரிக்கிறதுக்கு ஏதாவது லேசா 2 தட்டு தட்டுவாங்க. அதுவும் கூட அந்த காலம். இப்ப உண்மை அறியறதுக்கு சில இப்ப நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு. மெடிக்கல் திராவிட மாடல்ல இது ஏற்கனவே எல்லா மாடல்லையும் இருக்கு. அதனால இப்ப வந்து எல்லா இதுவும் வந்து உண்மை அறியறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டா எல்லாத்தையும் உண்மையை கக்கிடுவானுங்க. புரியுதா? அதனால அதெல்லாம் ஒரு பெரிய ஜுஜிபி மேட்ரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் அடிக்கல. இன்னைக்கே அவன் அந்த ஏற்கனவே நீதிமன்றம் நேற்று சொன்னதுனால இன்னைக்கு ஆஸ்பத்திரியில, கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியில அந்த ஆளு செக்கப்புக்கு இன்னைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பக்கத்திலே காவலர் வராதீங்கன்னு தள்ளி விட்டுட்டு கையில பற்றுமோன்னு அதிர்ச்சியில சார், லூசு கை பிராச்சரம்ல கத்திரிக்காய் நடந்ததை கேளு. கார் ஆக்சிடென்ட் ஆச்சுனால கூட்டிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகும்போது ஏற்கனவே வெளிக்காயம் 2 காவலர்களுக்கு ஏற்பட்டுச்சு. இந்த ஆளுக்கு வந்து சீட்டு பின்னாடி சீட்ல முன்னாடி இருந்த சீட்ல போய் இடிச்சுட்டாரு. இடிச்சதுல கையில வந்து அடிபட்டுச்சு. அந்த அடிபட்டது வந்து பெயின் தெரியல. அடிபட்டது உள்காயம், பெயின் தெரியல. ஒரு நாள் போனதுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் கையில வலி வந்துருச்சு. அது வலி வந்த உடனே அதுக்கு அங்க ஏற்கனவே சிறையில டாக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி இதை கொடுத்து இதை போட்டுக்கப்பா, கையை அசைக்காம ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கோ, இது மாத்திரம் இந்த பெயின் கில்லரை ஒன்னும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இவனை அடிக்க எந்த கரம்? லெஃப்ட். ஆமா, சரி. லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த ஆக்சிடென்ட் நடந்த போது அந்த ஒரு முட்டியில காயம் ஏற்பட்டதாகவும் சில இடத்துல ஸ்கிராட்ச் ஏற்பட்டதாகவும் அறிக்கை வந்து ஒண்ணு கொடுத்தாங்க. நேற்று தினம் வழக்கறிஞர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வலது கையில வந்து அவரு கட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. வலது கையில அவருக்கு வந்து அதாவது தாக்கம் இல்ல கைட்டும் இல்ல. அததான் சொல்றேனே, இந்த ஆளுக்கு வந்து போய் முன்னாடி சீட்ல இடிக்கும் போது இப்படி இடிச்சிருக்கலாம். ஒண்ணு சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கலாம், ஒண்ணு சிராய்ப்பு இல்லாம இருக்கலாம். அழகான ஒரு இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. இங்க பாரு, சில விஷயங்கள் புரிஞ்சுக்க. இங்க பாரு,
அந்த ஆளு அடிச்சாக்க 10 பேர் நின்று அடிச்சாங்கன்னு சொல்றான் அந்த வழக்கறிஞர். 10 பேர் சேர்ந்து அந்த ஆளை அடிக்க முடியுமா? நீ சவுக்கு சங்கர் இருக்க பாடி கண்டிஷனுக்கு அந்த ஆளு ஏற்கனவே குடிச்சு உடம்பு ஒரு மாதிரி போயிடுச்சு. இதெல்லாம் நீங்க வந்து போற போக்குல சொல்லக்கூடாது. போற போக்குல இல்ல எல்லாம் அவர் கூட இருந்து இருந்தவர்கள் என்ன சொல்றாங்க, மது பழக்கம் முன்பு இருந்தது அவருக்கு, அவரு மருத்துவரோட ஆலோசனைப்படி அதை தவிர்த்துக்கிட்டாரு. அதெல்லாம் உனக்கு இந்த தாடிக்காரர் இருக்காரு, அவர் தான் நம்ம தடா ரஹீம், மோடிஜி இல்ல தடா ரஹீம் ஐயா இருக்காருல்ல, அவருடைய தோஸ்து. அவரை விட்டு கொடுக்காம பேசுவாரு, புரியுதா? அவருங்கெல்லாம் வந்து ஒரே இனம், அதனால அவர் வேற. அப்படி நான் அதான் இனம்னா என்ன, அதனால அந்த இனம் ஒரு ஜெயில் பறவைகள், அதனால ஆமா அதனால அவரு மாப்பிள்ள சாரு அப்படி பேசுறாரு. அதெல்லாம் உண்மை இல்ல. சவுக்கு சங்கர் குடிகாரர் தான், குடிப்பாரு. அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாரு. இங்க பாரு, அவர் நல்லா தண்ணி அடிப்பாரு, நல்லா பீடி இழுப்பாரு, அதே மாதிரி சிகரெட்டுல கஞ்சா போட்டு இழுப்பாரு. இதெல்லாம் எனக்கு சொல்ல கேள்விதான், நான் பார்க்கல. பட் அவர் கூட இருந்த நெருங்கிய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சியின் ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதி, நீங்க போற போக்குல இப்படி சொல்லலாமா? போற போக்குல வச்சு அவர் இழுப்பாரு பாரு, சிகரெட்ல ஃபுல் பண்ணி வச்சிருந்ததுன்னு சொன்னாங்களா இல்லையா? எங்க தேனியில எடுத்தோம் 4 சிகரெட் எடுத்தோம்னு சொன்னாங்க. கேள்விக்குள்ளாக்குறாங்களே பல பத்திரிகையாளர்கள். இங்க பாரு, பத்திரிகை முன்பே அலர்ட்டா தெரிஞ்சிருக்கு, இந்த நேரத்துல நம்ம கைது செய்ய போறாங்க நம்மள அப்படின்னு சொல்லி அவர் முன்பே அறிஞ்சிருக்காரு. வச்சுட்டு இருப்பாரா பக்கத்துல கஞ்சாவை? அவ்வளவு பெரிய ஒரு பனிஷபிள் அஃபென்ஸான ஒரு பொருளை வச்சுட்டு இருப்பாரா அவரு? அதெல்லாம் வந்து வாய்க்கு பத்தாம பேசாதீங்க. அந்த ஆளு பண்ணாரா, அவன் டிரைவர் பண்ணானா, அவன் கூட இருந்தவன் பண்ணானாங்கிறது எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. வட்டாட்சியரை கூட்டிட்டு போய் தான் அந்த ரூமை திறந்து செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணும்போது எடுத்திருக்காங்க. அதை வந்து அந்த நீதிமன்றத்துல ஒப்படைச்சு இந்த ஆளையும் கூட்டிட்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி நேத்து அதுக்கு அந்த இதுல 15 நாளைக்கு ரிமாண்ட் அவர் கொடுத்துருக்காரு. இப்ப வந்திருக்காங்க. இதுதான் நடந்தது. சோ இதைத்தான் நம்ம நம்ப முடியும். சரியா? காவலர்கள் எதுவுமே தாக்கல, எதுவுமே முற்படல, எதுவுமே பண்ணல, 100க்கு 100 அடிக்கல. திரு கலை சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து கையில கட்டோட தான் வந்து வந்தாரு. வெளிப்படையா நம்ம பார்த்தோம் வீடியோ. கையில கட்டு இல்ல, தொட்டில் கட்டி இருக்காங்க. இல்ல, உள்ள வந்து கட்டு போட்டுருந்துச்சு, மாவு கட்டு போட்டுருந்துச்சு. கட்டு போட்டு அதுக்கு மேலதான் வந்து அந்த இது போட்டுருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஐயா சொல்றாரு, ஆக்சிடென்ட்ல ஐயா ஆக்ஷன் எல்லாம் பண்ணி காமிச்சாரு, இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம பாக்கல, இல்ல நம்ம பார்க்காத தரப்பு சொல்றது சரிதான், நீங்க நம்புறீங்களா? இல்ல, நீங்க அவருடைய ஆக்சிடென்ட் ஆனப்ப நமக்கு வந்த ரிப்போர்ட் வந்து இடதுகையில தான் அவருக்கு சிறு காயங்கள், சிராய்ப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லி அந்த ஒரு கட்டு போட்டிருக்காங்க இடதுகையில. அது இப்ப இந்த படத்திலயும் தெரியுது, இப்ப அந்த வீடியோலயும் அதுவும் தெரியுது. வலதுகையை பத்தி சொல்லல. ஆனா இப்ப வலதுகையில வந்து அவர் வந்து ஒரு கட்டு போட்டிருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு ஸ்விங் வேற போட்டிருக்காங்க. அப்ப அவர் அசைக்காம இருக்க வேண்டிய அளவு இருக்குன்னா அது ஃப்ராக்சர் சான்ஸ். ஃப்ராக்சர் வலதுகையில ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அப்பயே கட்டு போட்டிருப்பாங்கல்ல. அது பிறகு கோவை மருத்துவமனைக்கெல்லாம் போட இல்லையே. அது இப்பதானே அது காட்டுறாங்க. அது அப்ப லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் தானே. அரெஸ்டுக்கு பின்னாடி நடந்த விஷயமா தான் தெரியும். உள்காயம் வந்து அது உள்காயம் ஸ்விங் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியும்? அதான் உள்காயம் தானே, உள்ளதானே அடிபட்டு, காயம் இல்ல, காயம் இல்லாம உள்ள அடிபட்டு சொல்றேன். ஃப்ராக்சர்னா அந்த எலும்பு முறிவு, அது காயம் கிடையாது, தாங்க முடியாது பெயின். சரி, ஒரு விஷயம், ஆன நேரத்துல வந்து பெயின் பயங்கரமா இருங்க சார். காவலர்கள் அடி எங்க அடிப்பாங்க? கையில அடிப்பாங்க. அவர் அடிக்கும்போது கையை வச்சு தூக்கி இருக்கலாம். யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. அப்புறம் எப்படி தெரியாத போலீஸ் அடிச்சாங்கன்னு எப்படி சொல்றாங்க? அடிச்சாங்கன்னு உறுதியா நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அடிச்சாங்கிறதுக்காக சந்தேகப்படுறதுக்கான பல விஷயங்கள் இது நான் சொல்றேன். ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. அந்த ஒரு கார் வந்து மோதிச்சுல, அதுல யாரு வந்தா, அவங்க மேல ஆக்சிடென்ட் எடுக்கப்பட்டதா, இந்த ஆக்சிடென்ட் யார் காரணம், அதெல்லாம் ஏதாவது இருந்துச்சு வந்திருக்கா தகவல்? இது வரைக்கும் வரல. அப்ப காவல்துறை அந்த கார்ல யாரு வந்தா, அவங்களுக்கு என்ன சேதாரம் ஆச்சு, அதெல்லாம் வரணும்ல. ஒரு ஆக்சிடென்ட் இந்த விஷயங்கள் வரணும்லங்க. இது ஒரு மாதிரி மூடு மந்திரமா இருக்குது. காவலர்கள் 2 பேர் மட்டும் அடிபட்டாங்க, சவுக்கு சங்கருக்கு அடிபட்டுருச்சு. இடது கை தான் சொன்னாங்க,
அந்த கட்டு போட்டிருக்கோன்னு சொன்னாங்க. அந்த கட்டு இப்பயும் இருக்குது, இப்ப பார்த்த வீடியோல இருக்குது. அவர் கோவை மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது கார்ல இருந்து இறக்கப்படும் போது அவர் இடது கையில கட்டு ஒன்று இருக்குது, பிளஸ் வலது கையில இது வருது. ஸோ மாவு கட்டு பிளஸ் ஒரு ஸ்விங் என்னன்னு அர்த்தம், ஃப்ராக்சர். அது வந்து ஆக்சிடென்ட் ஆனப்பே நடந்திருந்தா அந்த 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 ஊர்ல அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார்ல, அப்பயே அந்த கட்டு போட்டிருப்பாங்கல்ல. அது அந்த தகவலே இவங்க சொல்லலையா? இப்ப சொல்லவும் சந்தேகம் வருது நமக்கு, ஒரு ஐயம் வருவதற்கான காரணமா அது இருக்குது. பிறகு சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த கஞ்சா வச்சு ஆளை பிடிக்கிறதெல்லாம் அந்த பழைய காலத்து பழக்கம், பழைய டெக்னிக். புது டெக்னிக் ஏதாவது கிடைக்கல போல் இருக்கு, அதனால பழைய டெக்னிக் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்ல, கஞ்சா வச்சு அதுதான் கரெக்ட். அது வந்து போதை வஸ்துக்களை குடிக்கிறதுக்கு சுய உபயோகத்துக்காக வச்சிருந்தா அதை அரெஸ்ட் பண்ண முடியாது. நார்கோட்டிக் கண்ட்ரோல் பேரு அளவு அதை மீறி போகும்போது 5 கிலோ வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க சுய பயன்பாட்டுக்கு 5 கிலோ கஞ்சா வச்சிருப்பாங்க. அது அது காவல்துறை சொல்றது நம்ப தகுந்த, அதாவது நம்ம காவல்துறை சொல்றது பொய்ன்னு நான் சொல்ல விரும்பல. 400 கிராம் தான், 5 கிலோ இல்ல, 400 கிராம், 400 கிராம், 409 கிராம், 400 கிராம்னா அதை வந்து அப்படியே வந்துச்சு ரிப்போர்ட். 400 கிராம்னா சுய உபயோகத்துக்கானதான். போலீஸ் என்ன சொல்லுது, சுய உபயோகத்துக்கு அது வழக்கு கிடையாது. அப்படின்னா சுய உபயோகத்துக்கான குறைந்த அளவு வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்குது. நீங்க அது அளவு இருக்குல்ல சார், இது வந்து அது எந்த அளவுன்னு கரெக்டா நமக்கு தெரியல. 30 அதுக்கு வந்து மதுரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அவரை அங்க ஒரு ரிமாண்ட் வாங்கியிருக்காங்க. மதுரை கோர்ட்ல தான் அது, இந்த நார்கோட்டிக்ஸ் கோர்ட் அங்கதான் இருக்குது. அந்த கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் வாங்கியிருக்காங்க. கோவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் வாங்கியிருக்காங்க. இவர் வந்து இந்த ஒரு டிஎஸ்பி லெவலில் இருக்க ஒரு அதிகாரி, பெண் அதிகாரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எங்களை பத்தி ஒரு அவதூறா பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அந்த காவல்துறையில நடந்த தவறுகள், தவறான பாலியல் விஷயங்களை நடந்ததோ நடக்கவே அவர் சொல்றாரு. அதுக்கான ஆதாரங்கள் இவரால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அது யூகமாக தான். அது வந்து அவர் பேசியிருந்தா தவறுன்னு நினைக்கிறேன். நான் அந்த யூடியூப்பை பார்க்கல. ஆனா பத்திரிகையில் வந்த செய்தி வந்து அவரு பெண் காவலர்களை கொஞ்சம் கேவலமா பேசியிருக்காரு. அது வந்து தவறு. அந்த மாதிரி பேசியிருந்தா, ஆதாரம்லாம் பேசியிருந்தா தவறு. இப்போ கோர்ட்ல வந்து அவர் ஆதாரத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படுது. ஆனா இவரை வந்து அதுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டியதுலேன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு வந்து இவர் மேல வழக்கு தொடுத்து இவர் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி, எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி, இவர் அதுக்கடுத்து இவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஜுடிஷியல் கஸ்டடி வாங்கணும். ஆனா அப்படி இல்லை, இவங்க ரிமாண்ட் வாங்கணும். இவர் ரிமாண்ட் கைதியா இல்லை, முதல்ல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்துல அந்த அளவுக்கு காக்னிசபிள் அஃபென்ஸ் இல்லைங்கிறாங்க சில ஒரு தரப்பு வாதம். அவர்களும் இது போன்ற ஒரு கருத்தை ஒன்று வெளிப்படுத்தும் போது அவர் மீதும் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் கொந்தளிச்சாங்கல்ல. யாரு? எஸ்.வி. சேகர் அவர்கள். ஆமா கரெக்டுங்க. அவரு பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர் பற்றி அசிங்கமா பேசினாரு. அவர் அதுல மாட்டிட்டு இருக்காரு. அது அவர் மேல நடவடிக்கை, இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு தான் சொல்றோம். எஸ்.வி. சேகர் உடனே அரெஸ்ட் பண்ணாங்களா? எடப்பாடியார் ஆட்சி, எந்த ஆட்சியா இருந்தாலும் நீதிமன்றமே அவருக்கு என்ன பண்ணிச்சு? ஜாமீன் தான் கொடுத்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா ஆயிட முடியுமா? இல்லைங்க, நீதிமன்றங்க சங்கராச்சாரியார் அரெஸ்ட் பண்ண மாதிரி நீதிமன்றங்கள் கொடுக்கறதுங்க. நீங்க என்னதான் இடி யார் வேணா அரெஸ்ட் பண்ணாங்க, நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ணும்போது நீதிமன்றம் எஸ்.வி. சேகருக்கு தண்டனை கொடுக்கலையே. இப்பதான் 1 மாசம் தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்பதான் விசாரணைக்கு பிறகுதான் இவங்க முதலே அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. அதே வழக்கு, அதே மாதிரி வழக்கு தானே, சிமிலர் தானே. நீங்க வந்து அதை வந்து நீங்க அதை வழக்கு பதிவு பண்ணி அது வந்து விசாரணை நடத்து பிறகுதான் அவரை அரெஸ்ட்டுக்கு போக முடியும். இது எப்படி முதலே அரெஸ்ட் பண்ணிட்டு பிறகு விசாரணையை இவங்க செய்யும்போது ஒரு அரசியல் காழ்ப்புணர்வு இருக்குங்கிற மாதிரி பொதுவான கருத்து இருக்கு. ஏன்னா அவர் இந்த அரசாங்கத்தை ரொம்ப தீவிரமா உறுதியாக எதிர்க்கிறாரு. இதனுடைய தவறுகளை பூரா சுட்டி காட்டுறாரு. அவரு எல்லாவற்றையும் வெளிப்படையா பேசுறாரு. அவரு அது துணிச்சலா பேசுறாரு. அதனால அவருக்கு வந்து ஒரு பெரிய வாசகர் வட்டம், பார்வையாளர்கள், பெரிய பார்வையாளர்கள் அவருடைய யூடியூபுக்கு இருக்காங்க. திரு காமராஜ்
அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகத்தான் வந்து இந்த நடவடிக்கை நம்ம பார்க்கணும் அப்படின்றாரு. அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு நாங்க வந்து அந்த ஆளு எங்க கட்சியை பத்தி ஐயாவே சொல்றாங்க, திமுக ஆட்சியை பத்தியும் திமுக பத்தியும் ரொம்ப அதிகமா துவேஷமா பேசினாருன்னு சொல்றாரு. அது சம்பந்தமா நாங்க எதுவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அது சம்பந்தமா கைது பண்ணல. கைது பண்ணது காவல்துறை அதிகாரிகளை தவறாக சித்தரிச்சு பேசி அது யூடியூப்ல இருக்கு. இவர் சொல்ற மாதிரி காக்கா கொக்கு தலையில வெண்ணெயை வச்சு அந்த வெண்ணெய் உருகி அது கண்ணு மறைச்ச பின்னாடி போய் கொக்க பிடிக்கணுங்கிற கதை இல்ல. அதெல்லாம் ஐதரளி காலத்துல. சரியா? இப்ப இது வந்து பெண்களை வந்து பேசியிருக்க, ஒரு காவலர்களை பேசியிருக்க, அச்சுறுத்து விதமா பேசியிருக்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணு ஒரு அந்த முறையான வழக்கு தான் போட்டிருக்கு. உடனே அந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணலாம். அது சைபர் கிரைம்ல இப்ப பழைய காலம் இல்ல. சைபர் கிரைம் வந்து இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கிறதுக்கு தான் சைபர் கிரைம். அதுலயும் பெண்களை வந்து ஆபாசமா பேசுறதோ சித்தரிக்கிறதோ தவறு. இவரு எஸ் வி சேகர் சொன்னார். எஸ் வி சேகர் கத்திரிக்கா, நீ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு. அவன் என்ன சொஞ்ச பேசினாங்கிறத மீது முதலில் போடப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட் எப்படி சோமோட்டோவா போட்டீங்க நீங்க? போட்டுதான் நீங்க வந்து அவரை அரெஸ்ட் பண்ணீங்க. நான் சொல்றத நீ எல்லாம் தெரியும் மாதிரி பேசாத. அந்த ஆளுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குல்ல, கொடுத்திருக்காங்கல்ல. பாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கட்டும், அது சமூகத்துல வந்து இணக்கமான ஒரு பேச்சு தானே. அது சமூகத்துல இணக்கமா இருக்கு. அவர் பெண்ணை இளவுபடுத்தினான்னு எந்த யூடியூப்ல இருக்கு? எடுத்து காட்டவா? காட்டு. இப்ப காட்டவனா? இப்ப இது கெட்டு போயிரும். அப்புறமா என்கிட்ட காட்டு. அதனால அவரு எப்பயுமே நேரடியா பெண்களை பேசவே மாட்டாங்க. அதனாலதாங்க நிர்மலா சீதாராமன் மரியாதைக்குரிய பைனான்ஸ் மினிஸ்டர் அவர்கள ரொம்ப கேவலமா நான் பூசிருந்த கேமரா நாரி பேர் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திருக்காங்க. நீங்க முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற மாதிரி மறைக்காதீங்க. அவர் மேல கட்சி நடவடிக்கை எடுத்திருக்குது. கேவலமான இது மீண்டும் அவரை வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கீங்க. இது வந்து பெண் இனத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? அதெல்லாம் சொல்லாத. அதெல்லாம் யாரு பேசினாலும் தப்பு தான். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினது நான் ரைட்டுன்னு வாதிட வரல. அந்த ஆளு நான் பேசினதை நான் பார்த்தது இல்ல. அப்படி அந்த ஆளே அரெஸ்ட் பண்ணல. அந்த யாரு அரெஸ்ட் பண்ணுவா? கம்ப்ளைண்ட் யாரு கொடுத்திருக்கா? கம்ப்ளைண்ட் யார் சார்? கம்ப்ளைண்ட் யார் சார்? இந்த மாதிரி அவதூறான பேச்சுக்களை போற போக்குல ஒரு முறை இருமுறை இல்ல, தொடர்ச்சியா 2-3 ஆண்டுகளா அதிமுக கடைசி டேர்ம் வரைக்கும் அவர் பேசிட்டு இருந்தாரு. 3 ஆண்டுகளா அவர் பேசிட்டு இருந்தாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாரு, ஏன் அதிமுக அப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்ல? அதிமுக ஏன் அதிமுக அப்ப அரெஸ்ட் பண்றது? அவங்க ஆட்சி காலத்துல பேசினார்ல, அப்ப பிடிச்சி உள்ள போட்டுக்கலாம்ல, ஏன் போடல? சும்மா நியாயமான பெண்களுக்கு வந்து பாரு, சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடவடிக்கை எடுக்க முடியும். சட்டத்துக்கு உட்பட்டு அது வந்து அது சட்டத்துப்படி அது தவறா இருந்தா கண்டிப்பா காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். காவல்துறையை வந்து தவறா சித்தரிக்கிற வேலையை விட்டுடுங்க. திண்டுக்கல் லியோனி என்ன பண்ணாரு? அவரும் தவறா பேசினாரு. பிரதமர் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கூட பேர் சொல்லி உச்சரிச்சது கிடையாது. கடந்த தேர்தல்ல பிரதமர் அவர்கள் தமிழகத்துக்கு பிரச்சாரத்தை வரும்போது திண்டுக்கல் லியோனின்ற ஒரு பேரை குறிப்பிட்டு இவர் வந்து பெண்ணை வந்து இழிவா பேசியிருக்காருன்னு சொல்லி பேசியிருக்காரு. கோவையில ஒரு நம்ம கோவையில கார்த்திகேய சிவசேனாதிபதிங்கிற அந்த வேட்பாளருக்கு விஷ்ணு வேலுமணிக்கு எதிராக நின்ற வேட்பாளருக்கு ஆதரவு கேட்கும் பொழுது அவரை முன்னிலையிலேயே வச்சு பெண்ல வந்து இழிவா பேசினாரு. பிரதமரே வந்து ஒரு மேடையில திண்டுக்கல் லியோனின்றாரு. அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது திண்டுக்கல் லியோனி. அவர் பேர் குறிப்பிட்டு பிரதமர் பேசினாரு. பிரதமர் என்ன அவரை வந்து ஒரு ஆகாயத்துல இருந்து குதிச்சு வந்துட்டாலும் அவ்வளவு பெரிய பொறுப்பை பாருங்க. பொறுப்பு இருக்கலாம். அது பெரிய உங்களுக்கு இப்ப என்ன அந்த ஆள் பேசிட்டாரு? தப்பா என்ன பேசினாரு? சட்டத்துக்கு உட்பட்ட வார்த்தைகளா இருக்கும். சட்டத்துக்கு உட்பட்ட வார்த்தைகளை பண்ணா எந்த பெண்ணு பாதிக்கப்பட்டாலும் அந்த பெண்ணு வந்து காவல் நிலையத்துல புகார் கொடுக்க. நான் சொல்றது நல்லா கேளு. யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க உடனடியா கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுவரை வந்து நடவடிக்கை பேசினதுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் நீங்க கைது செஞ்சீங்களா? முன்னதாகவே நீங்க கைது செஞ்சீங்களா? முன்னதாக எல்லாம் இல்ல. அந்த அவங்க லேடி அந்த எஃப்ஐஆர்ல சோமோட்டோ தான் இருக்குன்னு சொல்லி இதே நம்மளுடைய விவரத்துல வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்துல மூத்த வழக்கறிஞர் அகதீஸ்வரன் உங்க முன்னாடியே சொன்னார். இங்க பாரு, அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. ஆனா கம்ப்ளைண்ட் நேத்து கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் வாங்கிக்கலாம். கம்ப்ளைண்ட் எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். முதல்ல அரெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன அளவுக்கு வைக்கிறீங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? யாராவது கம்ப்ளைண்ட் கொடுங்கப்பா. கொடுங்க, இப்ப கொடுங்க. சமூகத்துல நான் என்ன வேணா துவச்சத்தை பரப்பிடுவேன். என்ன வேணா பெண்களை வந்து நான் கேவலமா பேசுவேன். ஆனா
கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க அப்படின்றீங்க. அறிவு நடவடிக்கை கட்டமா எடுக்கணுமா பேசாத. இல்லையா? நம்ம தொடர்ச்சியா உங்க அரசு வந்ததுக்கு அப்புறம் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், ஆளுநர் அவர்களா இருக்கட்டும், மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் மேடமையா இருக்கட்டும், அவர் வந்து எவ்வளவு கேவலமா பேசினாரு. அவர் மீது ஏதாவது நடவடிக்கை? அவர் பேசுறாரு அப்படின்னா நீ நிர்மலா சீதாராமன் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. டெல்லி என்ன நல்லா சாரு, பாதிக்கப்பட்டவங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீ எதுக்கு அதை பத்தி பேசுற? பாதிக்கப்பட்டிருக்கணும்ல. ஒரு பெண்ணை பார்த்து இப்படி பேசிட்டு போயிருவாரு. அந்த பெண் பாதிச்சிருக்கால, அந்த பெண்ணை கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே. கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானயா? கம்ப்ளைண்ட் கொடுக்காம திமுக வந்து இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. நீ பொறுத்து சும்மா சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க இல்லாட்டி பாதிக்கப்பட்ட பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்றாரு. இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம தானே பண்ணிருக்காங்க. இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி தானே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எஸ்வி சேகர சார். அவர் பேசுனது காவல்துறையை பத்தி. எதை பத்தி பேசினா என்ன இருக்குது? எதை பத்தி? யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் அரெஸ்ட் பண்ண முடியும். அத கம்ப்ளைண்ட் நீங்க சொன்னபடியே சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன அளவுகோலை நீங்க வைக்கிறீங்களோ அதே அளவுகோல் தானே நீங்க சவுக்கு சங்கருக்கு வைக்கணும். அது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அவருக்கு மட்டும் எப்படி தர்றீங்க சட்டத்துக்கு புறம்பாக? அதெல்லாம் ஏன் அவரை வந்து நீங்க காக்னைசபிள் அஃபென்ஸ்ல போடுறீங்க? அவருக்கு பெயில் கொடுக்குற மாதிரி செக்ஷன்ஸ்ல நீங்க அவரை போடலாம்ல, போட்டு விசாரணை பண்ணலாமே, நீதிமன்றத்துல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கொடுக்கலாமே. அதான் நடக்குது. யோசனையில நீங்க பண்ண நீங்க சும்மா 7 மணி நேரம் எங்க இருந்தாருன்னு தெரியல இல்லையா? அரெஸ்ட் பண்ணி 7 மணி நேரம் அவர் எங்க வச்சிருந்தீங்கன்னே தெரியல. ஆமா, எங்க அவருடைய தாயார் வந்து ஆட்கொணர்வு மனு போடுறாங்க, போட்டிருக்காங்க, பெட்டிஷன் போட்டிருக்காங்க. என் மகனை வந்து ராடு வச்சு அயன் ராடு வச்சு அடிக்கிறாங்க சொல்றாங்க. வழக்கறிஞர் அவரை பார்த்துட்டு வந்த வழக்கறிஞர் நீதிமன்ற இது ஜெயில அவரை போய் பார்த்துட்டு வந்த வழக்கறிஞர் உடனடியா கூட ஸ்டேட்மெண்ட் என்ன? அதே மாதிரி இப்ப கட்டு வேற வருது, கை மாறி வருது. இப்ப இல்ல சார், இப்ப என்ன கேள்வி முன்வைக்கப்படுதுன்னா சமூக வலைத்தளங்கள்ல குறிப்பா எதிர்கட்சிகள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் கடந்த காலத்துடைய பேச்செல்லாம் பாருங்க. குறிப்பா வந்து பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் சாவித்திரி கண்ணன் அவர்கள் வந்து இந்த ஸ்ரீமதி விவகாரத்துல ஒரு கருத்தை வெளியிட்டதுனால அவரும் வந்து காவல்துறையில வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். அப்போது வந்து அவர் என்ன சொன்னாரு, கருத்து சுதந்திரம் சில பேர் வருவாங்க, அவங்க எல்லாம் விட்டுறாதீங்க, போட்டு 4 வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதே போல தமிழ் தேசியவாதி பாரிசாலன் அவர்கள் ஒரு முறை கைது செய்யப்பட்டிருக்கும் பொழுது ஒரு காவலர் வந்து ஏத்தனவன ஒரு அப்பு விட்டாராமே, எப்படி ஒரு அப்போட விட்டீங்க அப்படின்ற மாதிரி அது பல பதிவுலாம் போட்டிருக்காரு. அப்போ பிறருக்கு வந்தா மட்டும் இதைத்தான், இவருக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னிங்கிற மாதிரி எழுதிட்டு வராங்களே பல. கரெக்ட், பெர்ஃபெக்டான ஒரு வாதாடியா நான் வந்து சவுக்கு சங்கரை பார்க்கல. அவர் முரண்கள் ரொம்ப இருக்குது. அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளா எல்லாத்திலிருந்து விலகி நின்று அந்த கிரௌடட் அட்மாஸ்பியர்ல அவர் எல்லா விஷயங்களையும் பேசுறாரு. அதுல தவறுகள் ரொம்ப இருக்குது, முன்னுக்கு பின் முரணா இருக்குது. ஒரு இடத்துல சரிங்கிறாரு, அதிமுக கடுமையா விமர்சிச்சாரு. அன்னைக்கு திமுக ஆதரவுனாங்க, இப்ப திமுக அரசை கடுமையா விமர்சிக்கிறாரு, அதிமுக பேக்கிங் இருக்குங்கிறாங்க. சோ அவருடைய எண்ணம் இப்படியா இருக்கலாம். ஆட்சியில் இருப்பவங்களே ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறதுதான் எடுபடும். யூடியூப்ல கூட ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசினாதான் எடுபடும். எதிர்கட்சிக்கு எதிராக பேசினா செத்த பாம்பு அடிக்கிற கதை தான். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவர் கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் பேசுறாரு. அது நிச்சயமா கமர்ஷியல் இல்லைங்க, தான் பிரபல்யமாகணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்காதா? கட்சி ஆரம்பிக்க போறேன் எல்லாருக்கும் அது அவரு சொல்றாரு, நான் கட்சி ஆரம்பிக்க சார். அவர் வந்து ஆளுங்கட்சி செய்யக்கூடிய அநீதிக்கெல்லாம் தொலை பெறக்கூடாது. இப்ப பலரும் வந்து முன்வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முன்வைக்கிறாரு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல நீங்க வந்து செய்தியா போட மாட்டேங்கிறீங்கப்பா, நான் இருக்கும் போதெல்லாம் வந்து நான் தும்மனா கூட நீங்க பெருசா செய்தி போடுவீங்க, ஆனா இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எழுதவே மாட்டேங்கிறீங்க, நியூஸே நீங்க ஒளிபரப்ப மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாரு. அது கரெக்டுங்க. திமுக ஆட்சி வந்த பிறகு மீடியாக்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்கிறது உண்மை, அதுல சந்தேகமே கிடையாது. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, இதே எடுத்துக்கோங்க, 8 வழிச்சாலை பிரச்சனை எவ்வளவு பெருசாக்குனாங்க. இப்ப அந்த அளவுக்கு இந்த பரந்தூர் விஷயமோ, நெய்வேலி எக்ஸ்டென்ஷன் வாங்கக்கூடிய இடத்தை பறிக்கக்கூடிய விஷயத்திலயோ, அந்த வேங்கை வயல் விஷயத்திலயோ அந்த அளவுக்கு பேசப்படுதா? இல்ல, பேசப்படுறது இல்ல. நாங்குநேரி விஷயம் ரோல் இருக்குல்ல சார், எதிர்கட்சிகளோட ரோல் இருக்குல்ல, எதிர்கட்சிகள் பெருசா பேசுறாங்க. அதிமுக அந்த இடத்துல சரியான ரோல் அதிமுக பிளே பண்ணா கூட
அதை காட்டுறதில்ல ஊடகங்கள். திமுகவுக்கு பயப்படுறாங்க. திமுக பழைய ஆட்சிகள்லயே முன்னாள் ஆட்சி செய்யும் போதே இந்த மாதிரி மிரட்டி வச்சிருக்காங்க. அதனால ஊடகவியலாளர்கள் பயப்படுறாங்க திமுக. அதிமுகவை அந்த மாதிரி ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக அவங்க தீவிரமான நடவடிக்கைகள் எப்பயாவது ஜெயலலிதா பேர் ஒன்று ரெண்டு தடவை நடந்திருக்கலாம். பொதுவா அவங்க அந்த அளவுக்கு போறதில்லை. ஆனா இன்னொன்னு என்ன செய்யறாங்க, இப்ப திமுக என்ன செய்யறாங்கன்னா, இவங்களெல்லாம் ஓரளவுக்கு அடக்கிட்டோம், இப்ப நமக்கு பிரச்சனை வந்து சோசியல் மீடியா தான், அதுலதான் வந்து நமக்கு எதிரான கருத்துக்கள் மீம்ஸ் ரொம்ப வந்துட்டு இருக்குது. அங்கே யாரு பயனீட்டாளர்கள்னா அங்கே ஈடுபட்டாளர்கள் யாருன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான ஆட்களை அவங்களுக்கு சென்சார் கிடையாது, இது வரைக்கும் வரல. சென்சார் பற்றி பேசிட்டு இருக்காங்க. அந்த மீடியாவுக்கு சென்சார் வர முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. சென்சாரை வச்சு அதை அடக்க முடியாது, அது அப்படித்தான் இருக்கும். அது ஒரு முழு சுதந்திரம் இருக்கக்கூடிய எந்த வணிக நோக்கமும் இல்லாத ஒரு தளம். நீங்க வணிக நோக்கம் இருந்தா அவனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தர மாட்டேன்னு பயமுறுத்தலாம். ஒரு நிறுவனத்தை பயமுறுத்த முடியும், தனிநபர்களுக்குள்ள கோடிக்கணக்கில் எப்படி பயமுறுத்த முடியும்? அவர்களை எப்படி அடக்குவது என்பதற்கு ஒரு ஆய்வு செய்து அறிக்கை தர திமுக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இப்ப அவங்க டார்கெட் அங்க யாராவது இவங்களை விமர்சிச்சா, சின்ன விமர்சனம் பண்ணா கூட அவங்க மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. குண்டர் சட்டத்தை பாய்ச்சுறாங்க. இப்ப சவுக்கு சங்கரையே குண்டர் சட்டத்துல போட முடியுமான்னு பேச்சு வருது. அதனால நீங்க கருத்து சுதந்திரத்தை கொஞ்சம் அனுமதிச்சு தாங்க ஆகணும். அது நமக்கு எதிராக இருக்கும், அது நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. காமாட்சி ஐயா, நம்ம திமுக ஆட்சியில கருத்து சுதந்திரமே வந்து கொடுக்கப்படல. குறிப்பா வந்து நம்ம செய்தியாளர்களை வந்து மிரட்டி பணிய வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்றாங்க. செய்திகள் உங்களுக்கு எதிராக எழுதுறதே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு ஆக சிறந்த ஆட்சி நம்ம கொடுக்குறோமாங்கிற ஒரு கேள்வி. ஆக சிறந்த ஆட்சி கொடுக்கறதுனாலதான் பத்திரிகைகள் விமர்சனம் பண்ணல. ஏன் நியூஸ் சேனல்ல வந்து விமர்சனம் பண்ணலையா? நியூஸ் தனியா ஒரு கட்சிக்கான ஒரு அததான் பாரு. ஜெனரல் எங்க நியூஸ் சேனல் எங்களுடைய ஆட்சியை பொறுத்த மட்டும் இருப்பா, சும்மா நோய் பேசாத. சரி, கொஞ்சம் பொறு. எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி முடிந்தவரை மக்களின் நலனை முன்னிறுத்தி தான் நாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். இதுல நாங்க எந்த தவறும் பண்ணல. தவறு பண்ணாத போது எங்களை தவறு செய்ததாக சிலருக்கு பேசுவது தனிப்பட்ட முறையில் தான். இதே சவுக்கு சங்கர் தனிப்பட்ட முறையில தான் இவர் துபாயில 50 கோடிக்கு வந்து உதயநிதி பங்களா வாங்கி கொடுத்தாருன்னு பேச முடிஞ்சே தவிர அரசை பத்தி யாரும் பேச முடியாது. வழக்கு என்னத்துக்கு நாங்க அவன் மேல வழக்கு போடணும்? தேவையா எங்களுக்கு? நாங்க குற்றமே செய்யாத போது நாங்க எதுக்கு அந்த நாய் மேல வழக்கு போடணும்? நாயை அடிக்கணும், அதை போய் தூக்கி ஒண்ணு வெளியிடும் போது டிஆர் பாலு அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு போட்டாரு. ஆனா அதுக்கு அடுத்து தொடர்ச்சியா வெளியிடும் போது அதுக்கெல்லாம் வந்து எதுவும் பண்ணல. தேவையில்லப்பா. பாரு, எப்பயுமே கடந்து போக வேண்டியதுதான். தேவையில்லாம என்னத்துக்கு நம்ம எங்க அப்ப வைகோ அவரோட பாணியை நம்ம கடைபிடிக்கிறோமா? வைகோவும் கடந்த காலத்துல வந்து உங்க மேல வந்து பல அலிகேஷன்ஸ் வச்சுட்டே தேவையில்லை. நான் என்ன சொல்றேன், நாங்க குற்றமற்றவர்கள் எங்களுக்கே எங்க மனசாட்சிக்கு தெரியும், எங்க ஆட்சிக்கு தெரியும். நாங்க என்னத்துக்கு நாங்க வந்து வழக்கு போட்டு நாங்க தான் உண்மையான ஆளுங்கன்னு சொல்லி நிரூபிக்கணும்னு யாருக்கும் அவசியம் இல்லை. மக்கள் நாங்க உண்மையானவங்களா நேர்மையானவங்களாங்கன்னா 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் போது பாத்துக்கோ. 4ஆம் தேதி ஏட்டு ஒன்றும்ல ஓட்டு எண்ணும் போது பாரு, நாங்க இந்த 3 ஆண்டு காலம் நாங்க எப்படி ஆட்சி பண்ணிருக்கோங்கிறது அதுல புருவாகும். உங்களுக்கு எதிரா வந்தா நாங்க குற்றமானவர்கள்னு அர்த்தம். அதீத நம்பிக்கையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதே இறுதியான கேள்வி நினைக்கிறேன். சவுக் சங்கர் அவர்களை பார்த்து திமுக அரசு பயப்படுதா? ஏன்னா குறிப்பா அவர் வந்து தாக்குதலுக்கு முற்பட்டு அவருக்கு வந்து கையெல்லாம் வந்து இந்த மாதிரி பிராக்சர் ஆயிருக்கு, அதெல்லாம் பாக்குறோம். மேலும் இன்னும் வழக்குகள்லாம் வந்து கஞ்சா வழக்குகள்லாம் போடப்பட்டிருக்கு. அவர் எப்படியாவது குண்டர் சட்டத்துல ஐயா சொன்ன மாதிரி ஒரு குற்றவாளி மேல காவல்துறை நடவடிக்கை எடுத்தாக்கா அது எங்களுக்கு பயமா? எங்களுக்கு பயம்னா எங்க அரசை பத்தி அவன் பேசுறதுக்குள்ள நாங்க போடணும். எங்களுடைய அமைச்சர்களை பத்தி தவறா பேசுறோம், அதுக்குள்ள நாங்க நடவடிக்கை எடுக்கணும். நாங்க நடவடிக்கை எடுக்கலையே. காவல்துறை அதனுடைய பணியை செய்து அவ்வளவுதான். காவலர்களை தவறா பேசியிருக்கான், பெண்களை தவறா பேசியிருக்கான், அதனால காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம். காவல்துறை திமுக நிர்வாகிகள் போக மாட்டேங்குது. அது
அது எங்களுக்கு தெரியும். அது நீ ஒண்ணும் வழக்கு போட வேணாம். இல்லையா காவலர் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? சும்மா அந்த வாயில எல்லாம் மனசு விடக்கூடாது. கம்ப்ளைண்ட் நீ கொடுக்குறியா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல கம்ப்ளைண்ட் கொடு. எதனால நீ பாதிச்சிருக்கேன்னு கொடு. நீ பாதிக்கணும். தனிப்பட்ட முறையில நீ பாதிச்சிருந்தா கம்ப்ளைண்ட கொடு. நான் நடவடிக்கை எடுத்து வைக்கிறேன். பொது சமூகத்துல ஒரு பெண்மணியை பார்த்து இப்படி பேசும்போது அதெல்லாம் வந்து ஒரு சமூகத்துல ஒரு கேடு விளைவிக்காது. இங்க பாரு, அது கேடு விளைவிக்குமா விளைவிக்காதாங்கிறத நீதிமன்றம் முடிவு பண்ணும். நீ கம்ப்ளைண்ட கொடு, எஃப்ஐஆர் போட வைப்போம். சும்மா அதெல்லாம் பேசக்கூடாது. கலைஞர் உங்களுடைய நிறைவான பார்வை. சவுக் சங்கர் அவர்கள் இப்போ குண்டர் சட்டம் போறதா நீங்க சொல்றீங்க. இல்ல, அதுக்கான முயற்சி நடக்கிறதா கேள்விப்பட்டேன் நான். முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதா வந்து தகவல் வந்ததா சொன்னீங்க. ஒருவேளை அப்படி போட்டாங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் வரைக்கும் அவர் சிறையில் இருக்க கூடும். குறைந்தது ஓராண்டு. வெயில் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 26 எலெக்ஷன் வரைக்கும் அவர் உள்ள வச்சிருவாங்களா? இல்ல, ஓராண்டு உறுதி, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு பவர் கிடையாது. குண்ட சட்டத்தை போட்டா ஓராண்டுகள் உறுதியா இருக்கணும். அது அவர் திரும்ப அந்த குண்ட சட்டத்தில் இருக்கும்போது அவரை வந்து நம்ம வெளியில கொண்டு வர முடியாது, விடுதலை ஆக முடியாது. உறுதியா ஓராண்டு இருக்கணும்ன்ற மாதிரி அதான் குண்ட சட்டத்தை போட்டாச்சுன்னா அதான் எந்த விசாரணை, பெயில் கீழ் எதுவுமே கிடைக்காது. அதான் அது போடுறது. பரந்தூர்ல போராடின விவசாயிகள் மேலே போட்டுச்சு இந்த அரசாங்கம். அது அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க சார். வாபஸ் வாங்கினா கூட ஐயாவே சொன்னாரு, தாயுள்ளம் கொண்ட எங்க முதல்வர். தாயுள்ளம் கொண்டவர் தான் அரெஸ்ட் பண்ணாரு. தாயுள்ளன்றதான் ரிலீஸ் பண்ணாரு. எப்படி ரிலீஸ் பண்ணாரு? நீதிமன்றம். அதை சொல்ல மாட்டேங்குது. அதுக்கடுத்து என்ன பண்ணாரு? அப்பையும் அருள் மீது போடப்பட்ட குண்டாஸ் வந்து அதை நீக்கப்படல. தலைவர் மேல போட்டு நீதிமன்றம் தலையிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நீக்கினாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் நீக்கல யாரையும். இவர்களாம் யாரையும் விடுதலை செய்யல. குண்ட சட்டத்தை இவங்கெல்லாம் நீக்கல. குண்ட சட்டம் எனக்கு தெரியும் சட்டத்துல இருக்கவே தேவையில்லை. அதை வந்து மிஸ்யூஸ் பண்றதுதான் வாய்ப்பு அதிகம் இருக்கு. நீங்க குண்ட சட்டம்னா பயங்கர ஒரு கொலைகாரன், சட்டம் ஒழுங்குக்கு ரொம்ப அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு வேணா செய்யலாம். நீங்க அதை யாருக்கு எதிராக பயன்படுத்துறீங்க? பல வழக்குகள் முந்தைய காலத்துல இருந்திருக்குல்ல அவர் மேல. இருந்தால் கூடங்க அவர் வந்து ஒரு கிரிமினல் எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஒரு கிரிமினல் மாதிரி சித்தரிச்சாதான் நீங்க குண்ட சட்டத்துல போட முடியும். அவர் எப்படி ஒரு கிரிமினல் சொல்ல முடியும்? அவர் கொலை செஞ்சாரா, கொள்ளையடிச்சாரா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. பார்ப்போம். இன்னொரு கருத்தை வந்து